பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இயேசு உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதார வசனம் எபிரேயர் 13:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் முற்றிலும் ஜெயம் எடுப்பவர்களை. கிறிஸ்து உயிர்த்தெழாதிருந்தால் கிறிஸ்துவ என்பதே ஒன்று இல்லாமல் போயிருந்திருக்கும். நம்முடைய நம்பிக்கை வீணாக போயிருந்திருக்கும். கிறிஸ்துவ பெரிய பெரிய மகான்களோடு ஒருவராக எண்ணப்பட்டிருந்திருப்பார். பிறந்தார், வாழ்ந்தார், போயிட்டார். தேவன் கிறிஸ்துவை ஏற பண்ணின 3 அனுபவங்களை சுருக்கமாக நாம் பார்ப்போமாக. முதலில், தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றுபவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தம் வார்த்தை ஒழிந்து போகாது என்பதை கிறிஸ்துவை உயிர்த்தெழுதின மூலம் மனுமக்களுக்கு நிரூபித்தார். ஆம், நிரூபிப்பதற்காக சகலத்தையும் தேவன் உயிர்த்தெழ வைத்தார் கிறிஸ்துவை. தொடர்ந்து இயேசு சீஷரிடம் சொல்லிக்கொண்டே வந்தார், நான் பாடுபட வேண்டியது அவசியம். புறஜாதியர் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்னை. சிலுவை மரணம், பின் 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன், உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனால் சீஷர்கள் இதன் பொருளை யாரும் உன்னிப்பாக இருதயத்தில் வைத்து தியானித்ததாக எதிர்பார்த்ததாக தெரியவில்லை. எவரும் எதிர்பாராத போது உயிர்த்தெழுந்தார். இன்று வரை அவரை வைத்த கல்லறை திறந்தே இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27-31 வசனங்களில் தாவீது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நிறைவேறினதை தேவ வசனங்களோடு ஒப்பிட்டு இணைத்து பேதுரு பேசுகிறான். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அவன் தாவீது கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாமிசம் அழிவை காண்பது இல்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவூருக்கு போகிற சீடர்களோடு இணைந்து அவர்களுக்கு தான் யார் என்பதை காட்டாமல் தான் உயிர்த்தெழுந்தவர் என்றும் அவசியத்தையும் விவரித்து காட்டினார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் சங்கீதங்களிலும் தம்மை குறித்து சொல்லுவையில் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். லூக்கா 24:44 வசனம் சொல்லுகிறது, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்து இவற்றை எல்லாம் மறுபடியும் விளக்கினார். இவைகளெல்லாம் நிறைவேறி என்பதை காட்டினார். 40 நாட்களும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சீஷர்களுக்கு தான் உயிர்த்தெழுந்த பின் உயிரோடு இருக்கிறதை காட்டினார். He proved that he is not a ghost. முதலாவது, நிரூபிப்பதற்காக தேவன் அவரை உயிர்த்தெழ வைத்தார். 2வது, நிறைவேற்ற உயிர்த்தெழுந்தார். எதை நிறைவேற்ற? பிரமாணத்தில் சொல்லப்பட்டவை அத்தனையும். பிரமாணத்தை அவர் அழிக்கவில்லை, ஒழிக்கவில்லை, நிறைவேற்றினார். எபிரேயர் 3:1 நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசு வெளியே வந்தால் மட்டுமே எல்லாருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்பது அர்த்தம் நிறைவேறும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7-12 வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். இது பிரமாணம், இது கட்டளை. இது இன்று நிறைவேறிற்று. பரலோகம் இவருடைய பரிசுத்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டது. மிருக இரத்தமல்ல, தேவன் தம்முடைய சொந்த குமாரனை எழுப்பி சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பு உண்டு, இதை நிறைவேற்றினார். லேவியராகும் 16ஆம் அதிகாரம் 8, 13, 21, 22 வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 2 வெள்ளாட்டு கடாக்கள் அந்த காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் கொண்டு வந்து ஒன்றை அடித்து பழி செலுத்துவார்கள். மற்றொன்று போக்காடு, அதாவது ஆரோன் அதன் மீது கை வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களையும் அவர்களுக்கு உண்டான சகல மீறுதல்களை அறிக்கையிட்டு அதன் மேல் சுமத்தி வனாந்திரத்திற்கு அனுப்ப கடவர். இது கட்டளை. அப்படி செய்து வந்தார்கள். இன்று அது நிறைவேறிற்று. நியாய பிரமாணம் நிறைவேறிற்று. தற்போது போக்காடு இயேசு கிறிஸ்து நிறைவேறிற்று. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5-10 அறிக்கையிட்டு எழுதுகிறார், இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததாலே தேவனுடைய சுதன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டது. இப்படி யாவும் எல்லாவற்றை வார்த்தைகளையும் நிறைவேறிற்று.
மூன்றாவது நிரப்புவதற்காக உயிர்த்தெழுந்தார். முதலாவது நிரூபிப்பதற்காக, இரண்டாவது நிறைவேற்றுவதற்காக, மூன்றாவது நிரப்புவதற்காக உயிர்த்தெழுந்தார். பாதாளத்திற்கு சென்று பிரசங்கித்தார், நிரப்பினார், சத்தியத்தை நிரப்பினார். 1 பேதுரு 3:19 சொல்கிறது. சிறைப்பட்ட மக்களை சிறையாக்கி விடுதலையாகி நிரப்பினார். எபேசியர் 4:8 கிரயம் கொடுத்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை வாங்கினார். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்குள் பிதாவானவர் சகல ஆசீர்வாதங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிரப்பியுள்ளார். நம்முடையது அவருக்குள் நிரம்பி இருக்கிறது. சகல சம்பூரணமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நிறைவேறிய நிறையான சபைக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க நமக்குத்தான் நிரப்ப உயிர்த்தெழுந்தார். நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க, நித்திய ஜீவனை கொடுக்க, நம்மை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப உயிர்த்தெழுந்தார். அதிகாரம் பெற்றார். சங்கீதம் 20:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். உயிர்த்தெழுந்த இயேசு மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அவருடைய நாமத்தில் தான் நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய நாமத்தில் கேட்டால்தான் கிடைக்கும். சகல அதிகாரத்தை அவர் பெற்றுள்ளார். எல்லாவற்றுக்கும் மேலாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவரை நிரப்ப, நமக்குள் நிரப்ப, என்றென்று நம்மோடு தங்கி இருக்க அவர் உயிர்த்தெழுந்தார். யோவேல் 2:28. தற்போது பரிசுத்த ஆவியானவராக நம்முள் வந்து நிரம்பியுள்ளார். நித்திய மீட்பை கொடுத்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நேராக நம்மை நடத்த, நிரப்ப, பூரணப்பட நம்முள்ளே வந்து தங்கியுள்ளார். ரோமர் 15:13 படி எல்லா சந்தோஷத்தோடும் எல்லா சமாதானத்தோடும் நம்மை நிரப்புவாராக. ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசுவே, நீர் உயிர் தெழாதிருந்திருந்தால் நாங்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. உமது உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை காத்து கொள்ளட்டும். பலவீனப்பட்டவைகளை இன்று பலப்படுத்தும். மரித்து போயிருக்கும் வாழ்வின் கூறுகள் இன்று உயிர்ப்பிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் எங்கள் குடும்பங்களிலோ, எங்கள் நட்புகளிலோ, உறவுகளிலோ, சபைகளிலோ, எங்களுடைய பிள்ளைகளிலோ தொய்ந்து போயிருக்கிறதோ, இன்று உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த ஈஸ்டர் நாளிலே அவைகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். செத்து போனவைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, செத்துப்போன உறவுகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, செத்துப்போன பிஸ்னஸ் உயிர்ப்பிக்கப்படுவதாக, தடைப்பட்ட காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில். வானத்திற்கு எழுந்தருளி போன இயேசு கிறிஸ்து திரும்பவும் வந்து எங்களை உம்மோடு இணைத்து கொள்ளும். அந்த 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, சீக்கிரமாய் வரப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா.